exercise 6.2ல fourth sum பார்க்கலாம். fourth sum ஈஸி தான். trigonometry வந்து கஷ்டமே நீங்க நினைக்காதீங்க. trigonometry practice பண்ணப்பனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது ரொம்ப மூணு வேல்யூ மட்டும் tan 60 என்ன, tan 30 என்ன, tan 45 என்ன. இந்த வேல்யூஸ் தெரிஞ்சிட்டா just calculations தான், படம் போட தெரியணும். இது தெரிஞ்சிட்டா சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படம் போட்டா trigonometry மாதிரி ஈஸியஸ்ட் சாப்டர் வேற எதுவுமே இல்லை. இப்போ வந்து fourth sum பார்க்கலாமா? A statue 1.6 meter tall stands on the top of a pedestal. அதாவது ஒரு பீடத்து மேலே ஒரு சிலை நிற்குது. இப்போ நம்ம வந்து ரோட்லலாம் போகும்போது நிறைய தலைவர்கள் சிலையை பார்த்துருப்போம் இல்லையா? அந்த தலைவர்கள் சிலை வந்துட்டு கொஞ்சம் ஒரு செவர் மாதிரி உயரமாக கட்டிட்டு அது மேலே தான் நிற்க வச்சுருப்பாங்க. அந்த அடியில் இருக்கிறதுக்கு பீடம்னு பேர், அதாவது பெடஸ்டல். மேலே இருக்கிறது சிலை ஸ்டாச்சு. அப்புறம் என்ன கொடுத்துருக்கான்? From a point on the ground, the angle of elevation of the top of the statue is 60 degree. ஒரு பாயிண்ட், கிரவுண்டில் ஒரு பாயிண்ட்லேருந்து the angle of elevation of the top of the statue, ஸ்டாச்சுவோட டாப், அதாவது தலை உச்சிக்கு ஒரு பாயிண்ட் கிரவுண்டில் இருந்து ஸ்டாச்சுவோட தலை உச்சிக்கு angle of elevation எவ்வளவு? 60 டிகிரின்னு கொடுத்துருக்கான். அடுத்தது and from the same point the angle of elevation of the top of the pedestal is 40 degree. அதாவது ஒரு பாயிண்ட்டை நின்றுட்டு சிலையோட உச்சியை பார்க்குறான் 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில். அடுத்தது அந்த பீடத்தோட உச்சியை பார்க்குறான் எவ்வளோ டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில்? 40 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் இஃப் tan 40 கொடுத்துருக்கான், √3 வேல்யூ கொடுத்துருக்கான். நம்ம ஹைட் ஆஃப் த பெடஸ்டல், அந்த பீடத்தோட உயரம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அதே மாதிரி தமிழ் மீடியம் பாருங்க. 1.6 மீட்டர் உயரம் உள்ள சிலை ஒன்று பீடத்தின் மேல் அமைந்துள்ளது. தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் சிலையின் உச்சி அமைந்துள்ளது. மேலும் அதே புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சியானது 40 டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளது எனில் பீடத்தின் உயரத்தை காண்க. நமக்கு வந்துட்டு என்னன்னா angle of elevation of the top of the statue. ஸ்டாச்சு வந்துட்டு 60 டிகிரி, டாப் ஆஃப் த ஸ்டாச்சு 60 டிகிரி. அதே மாதிரி angle of elevation of the top of the pedestal, டாப் ஆஃப் த pedestal வந்துட்டு 40 டிகிரி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த pedestal. ஸோ நம்ம படம் போடலாம். படம் போட்டால் ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு சிலை ஒரு pedestal மேலே நிற்கிது, ஒரு பீடத்து மேலே நிற்கிது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த பொசிஷன் pedestal, இவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த அளவுக்கு பெடஸ்டல் பீடம் இருக்குது. இந்த உயரம் வந்துட்டு சிலை வந்து இந்த பீடத்து மேலே நிற்கிது. இந்த பீடத்து மேலே சிலை நிற்கிது. மேலே நிற்கிறது சிலை, மேலே நிற்கிறது ஸ்டாச்சு, இந்த கீழே இருக்கிறது பெடஸ்டல். இந்த லைன் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? the angle of elevation of the top of the statue. ஸ்டாச்சுனா இங்கே இருக்கா? டாப் ஆஃப் த ஸ்டாச்சு, angle of elevation to the top of the statue எவ்வளவு? 60 டிகிரி. அப்போ இந்த ஃபுல் ஆங்கிள் நமக்கு எவ்வளவு? 60 டிகிரி. அடுத்தது the angle of elevation of the top of the pedestal. பெடஸ்டலோட உச்சி இங்கே இருக்கு. டாப் ஆஃப் த பெடஸ்டல் angle of elevation எவ்வளவு? 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ரெண்டு ரைட் ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சா? ஒரு ரைட் ட்ரையாங்கிள் வந்து ABD, அதோட ஆங்கிள் எவ்வளவு? 60 டிகிரி. இன்னொரு ரைட் ட்ரையாங்கிள் எவ்வளவு? ABC, அதனோட ஆங்கிள் எவ்வளவு? 40 டிகிரி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை வச்சு கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் BC வந்து ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் பீடம், அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் ஏபிங்கிறது இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, இது வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ காமனாக இருக்கிறது வந்து இந்த ட்ரையாங்கிளில் வந்து டேன் கண்டுபிடிச்சிட்டு இந்த ட்ரையாங்கிளில் டேன் கண்டுபிடிச்சிட்டு காமனாக இருக்குது ஈக்குவேட் பண்ணினா உனக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது எப்படி நான் சொல்கிறேன். செய்கிறது ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். அதே மாதிரி 1.6 மீட்டர் வந்து ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சுன்னு கொடுத்துட்டான். அப்புறம் BACங்கிறது 40 டிகிரி, BADங்கிறது எவ்வளவு? 60 டிகிரி. நமக்கு என்னென்ன கிவன் சொல்லி எழுதிக்கலாம். CD கிவன். CD வந்து என்ன? ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு எவ்வளவு? 1.6 மீட்டர். அடுத்தது we have taken, என்னத்தை எடுத்திருக்கோம்? BCங்கிறது பெடஸ்டலோட ஹைட் வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். நாம இதை தான் கண்டுபிடிக்கணும். BCங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ABங்கிறது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். AB வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் எந்த ட்ரையாங்கிள்? ABC. இது ரைட் ட்ரையாங்கிள் தான், இது 90 டிகிரி. நீ நான் ரைட் ட்ரையாங்கிள்னு எழுதிக்கோ, B 90 டிகிரி எழுத தேவையில்லை. in right triangle ABC.
அடுத்தது in right triangle ABD. ABC right triangle angle எவ்வளோ நமக்கு 40 degree. ABCல அப்ப tan 40. tan 40. tan 40னா இந்த triangle ABC opposite side நமக்கு என்ன இருக்குது x, adjacent side என்ன இருக்குது y. அதாவது BC by AB. BC by AB, that is nothing but x by y. tan 40 ஓட வேல்யூ நம்ம கொடுத்திருக்கோம். இவ்வளவு 0.8391. அத வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 0.8391 is equal to x by y. இந்த y வந்து இந்த triangle இருக்குது. இந்த இன்னும் பெரிய triangle இருக்குது. அப்ப அந்த y வந்து நீ ஒரு பக்கம் வெச்சுக்கோ. மீதி வேல்யூஸ் அடுத்த பக்கம் வெச்சுக்கோ. அப்ப y நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வரும். இப்போ y இந்த பக்கம் எடுத்துக்கோ. y is equal to x by 0.8391. இது வந்து 1 ன்னு வெச்சுக்கோ. இங்க ஒரு y வேல்யூ கிடைச்சிச்சா? in right triangle ABD tan right triangle ABD க்கு angle 60 degree. tan 60 degree is equal to opposite side என்ன BD by adjacent side என்ன AB. BD can be written as x plus 1.6 by AB என்ன நமக்கு y. ஓகேவா? இப்போ tan 60 ஓட வேல்யூ என்ன √3. √3 is equal to x plus 1.6 by y. இந்த crossல இருக்கு y is equal to x plus 1.6 by √3. √3 ஓட வேல்யூ என்ன x plus 1.6 by 1.732. ஓகேவா? இது y is equal to x plus 1.6 by 1.732. இதை வந்து நீ 2 ன்னு வெச்சுக்கோ. இங்க y is equal to x by 0.8391. இங்க y is equal to x plus 1.6 by 1.732. இங்க y and y 1 and 2 are equal. 1 and 2 equate பண்ணிட்டு y ரெண்டு equal பண்ணிட்டு நம்ம வந்து x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். x ஓட வேல்யூ என்ன height of the pedestal. அதாவது 1 is equal to 2. அப்போ x by 0.8391 is equal to x plus 1.6 by 1.732. இதை இப்ப கிராஸ்ல இருக்கு 1.732 x is equal to x plus 1.6 into 0.8391. 1.732x is equal to 0.8391 into x plus 0.8391 into 1.6. இப்போ 0.8391 1.6 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 0.8391 into 1.6. 6 ones are 6. 6 nines are 54, remaining 5. 6 threes are 18 plus 5. 23 remaining 2. 6 eights are 48 plus 2 50. 1 ஆல மல்டிப்ளை பண்ணு 1 9 3 8 6 5 12 4 13. இங்க எவ்வளவு places 1 2 3 4 5 places தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4 5. அப்ப ஆன்சர் என்ன 1.34256. 1.732x இந்த x இந்த பக்கம் கொண்டு வா minus 0.8391x is equal to இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 1.34256. இப்போ இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். 1.732x இருக்கா 0.8391 இருக்குதா 0.8391 இங்க 0 போட்டுக்கோ. 10 minus 1 9 11 11 minus 9 2 இங்க 12 12 minus 3 9 இங்க 16 16 minus 8 8. 0.8929. அப்போ 0.8929 x is equal to 1.34256.
x is equal to 1.34256 by 0.8929. இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 பிளேசஸ் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 பிளேசஸ் இருக்குது. இங்கே வந்து 2 பிளேசஸ் எடுத்துக்கலாம், இங்கேயும் 2 பிளேசஸ் எடுத்துக்கலாம் பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஏன்னா நமக்கு 1.34 by 0.89. ஏன்னா இங்கே 5 கம்மியாக இருக்குது, 5 கம்மியாக இருக்கிறதுனால இங்கே வந்து 1.34 எடுத்து வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி இங்கேயும் 5 கம்மியாக இருக்கிறதுனால 2ங்கிறது 5 கம்மியாக இருக்கிறதுனால நான் 0.89 எடுத்து வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இங்கே இப்போ இங்கேயும் 2 பிளேசஸ் இருக்குது, இங்கேயும் 2 பிளேசஸ் இருக்குது. இப்போ ரெண்டையும் நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும். 2 பிளேஸ் இருந்தால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 3 பிளேஸ் இருந்தால் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 பிளேஸ் இருந்தால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 134/89. இப்போ 134/89 டிவைட் பண்ண 134/89 டிவைட் பண்ணால் 1 டைம் 89, 14 minus 9, 5, 12 minus 8, 4. இங்கே பாயிண்ட் வச்சுக்கோ, 0 போட்டுக்கோ. 5 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 5 9s are 45, remaining 4, 8 5s are 40, 44. ஓகே, அப்போ 1.5. approximately the answer is 1.5. approximate answer என்ன? 1.5 meter. அப்போ height of the pedestal, xங்கிறது என்ன? height of the pedestal. Therefore, height of the pedestal is equal to 1.5 meter. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதாவது பீடத்தின் உயரம் 1.5 மீட்டர்.